அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் யோகா மோகன். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பயிற்சி இன்றைய நாளில் ஒரு பயிற்சி செஞ்சு தரப்போகிறேன். அந்த பயிற்சியின் பேர் பத்மாசனம். ஓகே, குட் மார்னிங் எவ்ரிபடி. Today I am going to do a new exercise. The exercise name is பத்மாசனம். ஓகே, நாங்கள் பத்மாசனம் செய்யறதுக்கு எப்படின்ற விஷயத்துக்கு முதல்ல அதற்கான ஒரு ஆயத்த நிலையை நாங்கள் ஏற்படுத்தி கொள்வோம். பத்மாசனம் செய்யறது இப்போ நான் சுவாசன நிலையில இருக்கேன். என்னுடைய முள்ளந்தண்டு தலை நிலையில இருக்குது. இதே நிலையிலிருந்து ஒரு ஆழமான மூச்சு எடுத்து விட்டுக் கொள்வோம். மூச்சு முழுவதும் வெளியே. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. மூச்சு முழுவதும் வெளியே. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா, இந்த கால்களை நீட்டிக்கொள்ள போறோம். 2 கால்களையும் இப்படி நீட்டி நேராக அமர்ந்து கொள்ளணும். ஓகே, அமர்ந்து கொண்டு இடது காலை தூக்கி வலது காலுக்கு மேலே இப்படி போடணும். போட்டு முதல் நாங்கள் ஆயத்த நிலைக்கு வரணும். என்ன சொன்னால் அப்போ தான் எங்களை பத்மாசனம் போடுறது இலகுவான நிலை இருக்குது. அப்போ இதுகளெல்லாம் செஞ்சால் தான் கொஞ்சம் நம்மளோட இதெல்லாம் விடுபடும். இறுக்கங்கள் விடுபட்டால் பத்மாசனம் நாங்கள் ஈஸியாக போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இப்படி அமர்த்தணும். நல்லா இப்படி அமர்த்தி இந்த கைகளால் அமர்த்தி கொடுக்கணும். நாங்கள் போய் இப்படி போகக்கூடாது. நாங்கள் நேராக தான் இருக்கணும். சரியா? எப்படி அமர்த்தணும்? கையால் அமர்த்தி இப்படி செய்யணும். இப்படி செய்யணும். இப்படி ஒரு 10 தடவைகள் நீங்கள் செய்யணும். அப்புறம் இந்த காலை நீட்டி கொள்ளணும். இடது காலை நீட்டி கொண்டு வலது காலை தூக்கி இங்கே வச்சுக்கொண்டு அதையும் கையால் அமர்த்தி நல்லா நிலத்தை முட்டை வைக்கணும். இப்படி ஒரு 10 தடவைகள் செய்யணும். இது நம்ம ஆயத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு ஆசனம். பிறகு அதே மாதிரி இடது காலை திரும்பவும் ஒரு கடுத்து வச்சு கொஞ்சம் வேகமா செய்யணும். இவ்வாறாக ஒரு 10. அப்புறம் அதே மாதிரி இடது கால அமைக்க வலது காலை மேல போட்டு திரும்ப ஒரு 10 தடவை வேகமா கொஞ்சம் செய்யணும். ஓகே, இப்போ 2 கால்களையும் நாங்க நட்டிட்டோம். பிறகு கை 2 கால்களையும் இப்படி வச்சு ஒரு பட்டர்ஃப்ளை உள்ளந்தண்டு தள்ளி நல்லா இப்படி செய்யணும். ஓகே, இப்படி செஞ்ச உடனே ஓகே, நாங்கள் தயார் நிலைக்கு வந்துட்டோம். இப்போ கால்களை நிறுத்தி பத்மாசனம் போடுறது அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். இடது காலை தூக்கி நல்லா மேலே இந்த பொசிஷனில் வச்சுக்கொள்ளணும். ஓகே, இந்த கால் இப்படி தானே இருக்கு. அதுதான் அந்த ஆயத்த நிலை. அடுத்து வலது காலை தூக்கி சரி நேராக இருந்து அமர்ந்து கொள்ள முடியாதான். 2 கைகளை சின்ன கையை வச்சுக்கொண்டு ஒரு 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ இதே நிலையில இருந்து ஒரு தியானம் செய்யலாம். செஞ்சால் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஓகே, இந்த பத்மாசனத்தின் பலன்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பத்மம் என்றா தாமரை. தாமரை மலர் போல இந்த ஆசனம் இருக்கும். இதுதான் தாமரை மலர் போல இருக்கும். நம்மளுடைய முள்ளந்தண்டு அப்படி நிமிர்ந்த நிலையில தான் இருக்கும். முள்ளந்தண்டு குனிஞ்ச நிலை அப்படிலாம் பெறாது. அப்போ முள்ளந்தண்டு நேராக நிமிர்ந்து இருக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நாங்கள் எப்பவுமே நேராக தான் இருப்போம். அப்போ நேராக இருந்தோம்னு சொன்னா உயர்ந்த நிலைக்கு நம்ம போகலாம். இப்போ நம்ம மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டங்கள் மிகவும் வேகமாகவும் சீராகவும் போய் கொண்டிருக்கும். முள்ளந்தண்டு குனிஞ்சு இப்படி இருந்தால் மூளை வேலை செய்யற தன்மை குறையும். மந்த புத்தி நிலைமை தான் வரும். அந்த மந்த புத்தி நிலைமை இல்லாமல் இருக்கணும்னு சொன்னா காலையில எழுமன உடனே காலையிலையும் பின்னேரமும் இந்த ஆசனத்தை கட்டாயம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் செய்யணும். செஞ்சா இப்போ பள்ளி கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு மிகவும் சிறப்பான ஒரு ஆசனம் இது. ஏன்னு அதை சொல்ல வரேன்னு சொன்னா, அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதே நேரத்தில் சுறுசுறுப்பாக இயங்குவாங்க. முள்ளந்தண்டு நேராக இருந்தால் நேரான நிலைக்கே போகும். இது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெற்றோர் எல்லோருக்கும், பெரியோர் சிறியார்கள் எல்லாருக்குமே இது ஒரு சிறந்த ஆசனம். தாமரை மலரை எப்படி தண்ணியில ஒட்டாம பேலன்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களை நாங்க பேலன்ஸ் பண்ணி அழகா வாழலாம். இப்ப அதுக்கு எங்களுடைய முதுகெலும்பு உள்ளந்தண்டு நேரா இருக்கணும். நேரா இருந்தால் நாங்கள் எதையும் எதிர்கொள்ற சக்தி எங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு பத்மாசனம் செய்வது அப்படின்றத சொல்லி காட்டினேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஆசனத்தோட வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை ஒரு
ஆசனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.